நண்பர்களே, இன்றைக்கி ரெண்டு காரியத்தை பரபரப்பாக பேசுகிறாங்க. ஒன்று கார் கொடுத்தது, இன்னொன்று அந்த கரூரில் 41 பேருக்கு வேலை கொடுத்தது. ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு சின்ன விளக்கம் தரேன். போன கவர்மெண்ட்டில் எப்படி டிஎன்பிசி குரூப்பில் வேலை வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஒவ்வொரு குரூப் 1க்கும் 40 lakhs 50 lakhsன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. குரூப் 2க்கு 30 லட்சத்தில் 40 லட்சம், குரூப் 3க்கு 20 லட்சம், குரூப் 1க்கு 10 லட்சம். இந்த பணத்தை கட்டினா தான் பாஸ் ஆகி மெரிட்டில் வந்தவொடனே பணம் கட்டி தான் உள்ளே போய் வேலையை வாங்க முடியும். இல்லைன்னா அதை சைலண்ட்டாக முடிச்சுட்டு அவங்களுடைய கட்சி சார்ந்த நிர்வாகிகளுக்கு பணத்தை வாங்கி நைஸாக கொடுத்துட்டாங்களே தவிர, நேர்மையாக டிஎன்பிசி குரூப்பில் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டாங்க. படித்து பசங்க வேஸ்ட் ஆனாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் காரு. ஊரா வீட்டு நெய்யில் எங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதன்றாங்க. ஊரா வீட்டு நெய் இல்லைங்க, அது கவர்மெண்ட்டு காரு தான். அதை ஒரு ஆஃபீஸில் டேபிள் எப்படி இருக்குதோ, ஒரு ஃபேன் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ, எப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணுறீங்களோ, அதுமாதிரி கார் மக்களுடைய குறைகளை பார்க்கவும் கேட்கவும், மக்களோடு பயணிக்கிறேன்னா நடந்து போயோ சைக்கிளில் போக முடியாது. அதுக்கு தான் கொடுக்குற ஒரு வாகனம். இந்த நேரத்தில் அம்மாவை அம்ட்ட வாரா பதில் கார் ஏற்றி கார் மேலே லாரியை ஏற்றி கொண்டுறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஒன்று. திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கு கூட ஒரு உதவின்னு போனாலும், ஒரு வேலை வாங்கிறதுக்கு போனாலும் சரி, ஒரு காரியத்தை முடித்து போனாலும் அதுக்குன்னு அமௌண்ட்டை பேசி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதை கொடுத்தா தான் அந்த வேலை முடியும். அம்மா இறந்த பிறகு அதிமுக அழிஞ்சிடும்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா, அதை விட சீக்கிரமாக திமுக அழிஞ்சிடும் போல இருக்குது. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் திமுகவை திமுக காரனே அழிச்சிடுவான். ABK உறுப்பினர்கள் 3 கோடி